அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவில் இருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நாம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸா உங்களை சேரும். இந்த வீடியோவில் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எப்படி எஃபெக்டிவாக நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம், அதோட லாஜிக் எப்படி, அதோட சைக்காலஜி எப்படி இருக்குது, அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன். அதாவது ஒரு கேண்டில் வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரியான ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா லாங் அப்பர் வீக் அண்ட் ஸ்மால் லோவர் பாடியோடு இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ரெட் கலர் கேண்டில் அதிகமான பியரிஷ்னஸ் நமக்கு காமிக்கக்கூடியது. இந்த விக் நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது என்னன்னா அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷரை தான் இந்த அப்பர் வீக் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நம்ம ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கீ லெவல்ஸில் தான் பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்னே தவிர்த்து இதை வச்சு டைரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது அங்கேருந்து எப்படி ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அனிமேஷனில் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். கூடவே இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த அனிமேஷனில் பார்த்துடலாம். ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை இன்னும் நம்ம டீப்பாக புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்முக்கு போய்க்கலாம். ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்காக நான் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் வந்திருக்கிறேன். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போய்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரைட். ஸோ சார்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது கிரியேட் ஆகுது அப்படின்ற லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஆஃப்டர் நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஸ்மால் லோவர் பாடி ஆனா லாங் அப்பர் வீக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் கிரீன் அண்ட் ரெட் ரெண்டு கலராக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ரெட் கலர் கேண்டில் அதிகமான பியரிஷ் இம்ப்ளிபிகேஷன் நமக்கு கொடுக்குது. அதிகமான பியரிஷ்னஸை நமக்கு குறிக்கிறதா ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி தான் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஸோ இப்போ நான் ஒரு அசம்ஷனுக்காக 17,350 லெவல், ஓகேங்களா, 17,350 லெவல் வில் ஆக்ட் அஸ் 17,350 ஒரு ஹை ப்ராபபிளான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஓகேங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் என்ன பண்ணும், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்லி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரைஸ் எப்போவுமே ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் என்ன மாதிரி கிரியேட் ஆகுது, ஒரு கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க இருந்து பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, பிரைஸ் கம்ப்ளீட்லி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் வாங்கும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்றோம். இப்போ என்ன நடக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிரைஸ் வருது. இந்த ஏரியால கேண்டில் ஓபன் ஆகுறது 17,330 லெவல்ல ஓபன் ஆகுது. ஓகேங்களா, 17,330 லெவல்ல ஃபார் அன் எக்ஸாம்பிள் 17,330 லெவல்ல கேண்டில் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி என்ன பண்ணுது, இங்க இருந்து பிரைஸ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுது. ரெசிஸ்டன்ஸ் நோக்கினா 17,350 வச்சுப்போம், 17,350 வச்சுப்போம். 17,350 வரைக்கும் பிரைஸ் போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸை பிரீச் பண்ணி இன்னமும் கொஞ்சம் மேலே போகுது, 17,360 வரைக்குமே போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ பிஃபோர் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே, இந்த கேண்டில் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணால் வச்சுக்கலாம், 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், ஈவன் 1 மினிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இமீடியட்டாக ப்ரைஸ் அங்கேருந்து ட்ராப் ஆகுது. ஓகேங்களா, இந்த இமீடியட்டாக
பிரைஸ் டிராப் ஆகுது. எங்க டிராப் ஆகுதுன்னா 17,330க்கு ஓப்பனிங் பிரைஸுக்கு டிராப் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுது, ஓப்பனிங் பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் பண்ணுது. 17,322ல க்ளோஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். 17,322ல க்ளோஸ் பண்ணுது. இப்போ இங்க இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேண்டில் வந்து டிராவல் ஆன பாத் 17,360 வரைக்கும் போச்சு இல்ல, 17,360 வரைக்கும் போன பாத் வந்து ஷேடோவா அப்போ வீக்கா நமக்கு கிரியேட் ஆகும். 17,360 வரைக்கும் போன பிரைஸ், ஓகேங்களா, 17,360 ஆர் 17,355 வரைக்கும் போன பிரைஸ் வந்து நமக்கு ஒரு ஷேடோவா கிரியேட் ஆகும். ஓப்பனிங்க்கு கீழே க்ளோஸ் பண்ணனால இந்த கேண்டில் வந்து அப்படியே பியரிஷ் கேண்டிலா சேஞ்ச் ஆயிரும். ஓப்பனிங் பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் பண்ணனால இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலா சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த கேண்டில்ல இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு தெரியணும்ல. ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு, இந்த கேண்டில் இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு தெரியணும்ல. ஸோ இங்க இமீடியட்டா சில பையர்ஸ், இமீடியட்டா சில செல்லர்ஸ் வந்து என்டர் ஆனனால பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா சில செல்லர்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து என்டர் ஆனனால பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும்னா, இந்த கேண்டிலோட லோ எப்போ பிரீச் ஆகுதோ, இந்த கேண்டிலோட லோ எப்போ பிரீச் ஆகுதோ அப்போ நம்மளோட என்ட்ரி இருக்கும். நம்ம கேண்டிலோட ஹை, அப்போ வீக்கோட ஹை மேலே கொஞ்சம் பஃபோ வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸாக இருக்கும். என்ட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லோ பிரீச் பண்ணும்போது என்ட்ரியா இருக்கும். பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் சப்போர்ட், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து 17,260ங்கிறது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 17,270 எடுத்துப்போம். 17,270 ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த சப்போர்ட் வரைக்குமே நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 17,270ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த சப்போர்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் சைடு என்ட்ரி இஸ் ஹியர், ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், அண்ட் உங்களோட டார்கெட் வந்து நியரஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் உங்களோட டார்கெட் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிகியூஷன் பண்ணணுங்கிறது ஒரு ஃபார்மட். இப்போ ரியல் சார்ட்லயே நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே வரைய போறது இல்ல. அதுக்கு பதிலாக நான் பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து சார்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு ட்ரெண்டிங் டேவோட மார்க்கெட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஒரு ட்ரெண்டிங் டேவோட மார்க்கெட் எடுத்துக்கிறேன். இந்த டே நீங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பிவோட்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2ல 2 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கன்சாலிடேட் பண்ணுது. ஆஃப்டர் தட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட நீங்கள் பேட்டர்னாக பார்க்காம இதோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த கேண்டிலோட லாஜிக் என்ன? இந்த கேண்டில் வந்து 17,544ல ஓப்பன் ஆயிருக்கு. பிஃபோர் க்ளோசிங் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை மேலே வரைக்கும் போயிருக்கு. 17,573 வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த R2 லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ரிஜெக்ஷன் கொடுத்து ஓப்பனிங் கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ கிளியர்டான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸிகியூஷன் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும்னா, இந்த கேண்டிலோட லோ வந்து எப்போ பிரீச் ஆகுதோ அப்போ உங்களோட எக்ஸிகியூஷன் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டிலோட ஹை மேலே கொஞ்சம் பஃபர் வச்சு உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஓகேங்களா. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டில் ஹை மேலே கொஞ்சம் பஃபர் வச்சிருக்கும். நெக்ஸ்ட் லெவல், கீ லெவல், நெக்ஸ்ட் பிவட் லெவல் ஆர் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் பொசிஷன், here is your entry, ஸ்டாப் லாஸ் is here, அண்ட் டார்கெட்னா டார்கெட் 1 இங்கே வச்சுக்கலாம், டார்கெட் 2 இங்கே வச்சுக்கலாம், அண்ட் டார்கெட் 3ங்கிற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி போய்க்கலாம். ஸோ இதை இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்ப்போம். R2லேருந்து நமக்கு என்ட்ரி ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. R1ல ஏதாவது கிடச்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. R1ல ஏதாவது கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். சி, இந்த கேண்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. இட்ஸ் அ கிளியர் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். அதாவது பிரைஸ் வந்து 17,544
505ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி பிஃபோர் க்ளோசிங் 17,518 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் தென் க்ளோஸ் ஆனது ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே 17,503ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிளியரான பியரிஷ் ரிவர்சல் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஸ்ட்ரக்சருங்கிறது இது ஸ்மால் லோவர் வீக் இருக்கு. ஸ்மால் லோவர் வீக் இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டிலோட ஹை மேலே கொஞ்சம் பஃபர் வச்சிருக்கும். அண்ட் டார்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஃபர் வச்சிருக்கும். டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிவட் வரைக்கும், ஐ மீன் நெக்ஸ்ட் கீ லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். செகண்ட் டார்கெட் இட் அஸ் த லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2, சப்போர்ட் 3ங்கிற மாதிரி நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஈஸிலி ஆல் அவர் டார்கெட் வந்து அச்சீவாக இருக்கிறது நாங்களால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்னாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை டைரக்டாக ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி இன்பிட்வீனில் ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து ஒரு வேலிடான பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. எப்போவுமே ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஒரு கீ லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் சப்ளை ஜோனில் கிரியேட் ஆனால் மட்டும்தான் அதை நீங்கள் வேலிடான பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் பற்றியும் ஷூட்டிங் ஸ்டாரோட பிரைஸ் ஆக்ஷன் பற்றியும் எல்லாருக்கும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.